ஜிபே ஃபோன்பே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிபே ஃபோன்பேனால என்ன பிரச்சனை எதிர்காலத்தில் வரும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இப்போ நம்மளுடைய பணம் முழுதும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபோன்பே, அதுக்கப்புறம் ஜிபே இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம நிறையா பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பணம் ஃபுல்லும் எப்படி நம்மளுக்கு பிரச்சனையாக வந்து நிற்க போகுதுன்றதுக்காக தான் இந்த தெளிவான வீடியோ. இப்போ ஒரு கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 10,000 ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த வட்டிக்கு வந்து 10,000 ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியாக அவருக்கு பணம் கட்டும் போது இதுக்கு ஒரு வட்டின்னு ஒன்று கட்டுவீங்கல்ல, எப்படியும் ஒரு 1000 ரூபாய் வட்டின்னு வச்சுக்கங்க. அப்போ 11,000 நீங்கள் கட்டணும் அவருக்கு. இந்த 11,000 நீங்கள் அவர் கட்டியாகணும். இந்த 10,000 வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும். முதல்ல அதுதான். இப்போ இந்த 10,000 வந்து பொருள் கொஞ்சம் வாங்குறீங்க, அதாவது ஒரு உரமோ இல்லை கடிகாரமோ இந்த மாதிரி வாங்கி விற்பனைக்கு நீங்கள் கொடுக்கறதுக்காக வாங்குறீங்க. அப்போ வாங்கும்போது நீங்கள் ஒரு 10,000 இந்த பொருளை வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி பொருட்களை வாங்கியிருக்கீங்க. இந்த பொருட்களை வந்து விற்பனை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பணத்தை வந்து ஒரு வட்டி காட்டிலேருந்து வட்டி வாங்கியிருக்கீங்க. வட்டி வாங்கினவற்றை நீங்கள் பணத்தை திருப்பி ஒப்படைக்கணும். ஸோ வட்டியோட ஒப்படைக்கணும். 10,000 11,000 நீங்கள் ஒப்படைச்சாகணும். ஸோ நீங்கள் இந்த 10,000 குட்டி போட வைக்கணும் முதல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ 10,000 பொருள் வாங்கிட்டீங்க. இந்த பொருளை வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு நபருக்கு விற்கிறீங்க, 1000 ரூபாய்க்கு ஒரு நபருக்கு விற்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நபராக விற்றுக்கிட்டே வரீங்க. 500, 1000, 300, 800 அப்படின்னு வித்துட்டே வரீங்க. இந்த பணங்களுடைய மொத்த கூட்டல் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் விற்ற எல்லா பொருட்களுடைய மொத்த கூட்டலும் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய கையில் வரவா வரணும். இந்த கை வரவுன்றது பணத்தை நீங்கள் நேரடியாக கைக்கு வாங்குறது. ஓகேவா? இந்த பணத்தை நீங்கள் கைக்கு நேரடியாக வரவு வாங்கிட்டீங்கன்னா இந்த லாபம் எல்லாம் சேர்த்து இந்த வட்டி அவருக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடலாம். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே போகாத கணக்கு. கவர்மெண்ட்டுக்கு போகாத கணக்கு. நம்மளுடைய தகுதிக்கேற்ப வருமான கணக்கு இது நம்மளா பார்த்துக்கிறது. சப்போஸ் இந்த ஜிபே ஃபோன்பே இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜிபே ஃபோன்பே மூலமாக இதே அமௌண்ட்டை நீங்கள் வாங்குறீங்க. 500, 300, 1000, 20 ரூபா, 80 ரூபான்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக மொத்த டிரான்சாக்ஷன் ஆகும். எங்கே ஆகும்னா பேங்க்ல. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இது ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் ஆகும்போது இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக சேர்ந்து நீங்கள் வாங்கினது 10,000, உங்களுடைய வருமானம் அதுக்கப்புறம் அதோட லாபம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இது மொத்தம் ஒரு 18,000 வந்துருக்கும். இந்த 18,000 என்ன கணக்குனா 8,000 ரூபாய் உங்களுடைய லாபம். 10,000 வாங்கின அமௌண்ட்டு அவருக்கு நீங்கள் வட்டி 1000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ 11,000 இதில் போயிடும். 11,000 வந்து அடுத்தவருடைய பணம். 11,000 போயிருச்சு. மிச்சம் இருக்குது வெறும் 7,000 உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம். ஆனால் இந்த 18,000 ஜிபே ஃபோன்பே மூலமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா அது உங்களுடைய வருமான கணக்கு. வருமான கணக்கு. இந்த வருமான கணக்கை எதுக்காக சொல்றேன்னா, இந்த வருமான கணக்கை நீங்க எத்தனை டிரான்சாக்ஷனா நீங்க காட்டிக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் சேல்ஸ் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு இந்த மாதிரி பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எதுக்குடா இந்த 5, 10, 20 இதில் கூடுதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது 10 ரூபா 20 ரூபா டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் புக்ஸை வாங்கி நீங்கள் என்ட்ரி பண்ணணும். பேங்க்கில் வந்து போய் கேட்டிங்கன்னா என்ட்ரி புக்கு கொடுப்பாங்க. என்ட்ரி புக்கை வச்சு தான் நீங்கள் என்ட்ரியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து என்ட்ரி பண்ண முடியாது, புக்கும் கொடுக்கறதில்ல. என்ன காரணம்னா, நீங்கள் ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணுறீங்களா, டிரான்சாக்ஷன் அதில் பார்த்துக்குங்கன்னு வாங்க. என்ன காரணம்? முதல்ல வந்து பேங்க்குக்கு நீங்கள் பணம் போட போனாலும் எடுக்க போனாலும் மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைமோ தான் நீங்கள் போவீங்க. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. நீங்கள் பேங்க்குக்கே போகலை, பணமும் போடலை, பணமும் எடுக்கலை. ஆனால் உங்களுடைய பணம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருக்கா, ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பேங்க்குக்கு போயிட்டு வெளில வருது.
ஸோ நீங்கள் பேங்க்குக்கு போகாமே பேங்க்குக்கு போனதாக கணக்காகி போகுது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கணக்கு என்ன ஆகுதுன்னா இந்த 18,000 உங்களுடைய வருமான கணக்கில் தான் சேரும். இதை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இதுக்கு மேலே விளக்கம் தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லலாம். அதனால இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க மெயினாக நான் சொல்கிறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ரோட்டுக்கடை 1, ரோட்டுக்கடை போடுறவங்க, அடுத்து ஆட்டோ ஓட்டுறவங்க 2, அதுக்கப்புறம் இந்த நம்மளை மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க, இவங்கெல்லாம் இதில் பணத்தை ரொட்டேஷன் பண்ண ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து விற்கிற பொருளும் சேர்த்து வருமானத்தில் போய் சேர்ந்துடும். அசல் போட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம், 5,000 ரூபாய்க்கு வாங்கி அந்த பொருளை 5,500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா இந்த 500 ரூபாய் லாபத்தில் வந்து சேரணும். ஆனால் இந்த 5,500 உங்களுடைய வருமானத்தில் போய் சேர்ந்துடும். அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் தயவு செய்து சில்லண்டி கடை வச்சுருக்கவங்களோ, சேராட்டோ ஓட்டுறவங்களோ, இல்லை தள்ளுவண்டி போடுறவங்களோ, இல்லை வேறு இதர வேலைகள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எந்த ஒரு காசையும் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் கையில் வாங்க பாருங்கள். நீங்கள் கையில் வாங்கினீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பணத்தை ஜிபே ஃபோன்பேல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் ஸ்டைலாக அப்படி ஸ்கேன் பண்ணி ஏற்றி விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் 30 நாளைக்கு உங்களுடைய டிரான்சாக்ஷன் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் புக்கெல்லாம் பத்தாது. அந்த அளவுக்கு நிறையா இருக்கும் டிரான்சாக்ஷன். இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு இந்த நபருக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி இல்லைனா சேல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கம் செலவு கணக்குன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மாதத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்கன்ற கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, 20, 50, 100ன்னு கையில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கணக்கை நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம கையில் 2,500 ரூபாய் இருக்குது, இந்த 2,500 ரூபாயை வச்சு என்னென்ன வாங்கலாம், தேவையானதை வாங்கலாமா, தேவையில்லாத வாங்கக்கூடாதுன்றதை உங்கள் மனசுக்கு அந்த பணம் உணர்த்தும். ஆனால் அதே பணத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரன்னிங்கில் போகிறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஒரு பேண்ட் எடுக்கிறீங்க, எந்த இடத்துலையும் உங்களுடைய இருப்பு தொகையை நீங்கள் மனசில் நினைக்கவே மாட்டீங்க. பேங்க்கில் இருக்கா ஏற்றி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. கடைசி லாஸ்ட்டில் பார்க்கும்போது 0 பேலன்ஸ் ஆகும்போது அண்டையை பிடிக்கும். 0 பேலன்ஸ் ஆகி போச்சுரா தம்பி, ஐயோ இவ்வளோ சீக்கிரமாக காசு கிடைச்சிருச்சேன்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கையில் வச்சு செலவு பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் தானே ஏறுதுன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டுக்கு மாற்றாதீங்க, சரியா? ஒரு சில கடை வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஜிபே ஃபோன்பேலாம் அவங்க வந்து லோன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷனை காட்டினீங்க, நீங்கள் லோன் வாங்கிக்கலான்றாங்க. ஆனாலுமே வருமான கணக்கில் சேர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும், ஒரு டைமு வீட்டில் கரண்ட் பில்லு கூடிருச்சுன்னா அதுக்கப்புறம் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும். அதனால் பணத்தை எப்பயுமே கையில் மாற்றுங்க. ஐயா முடிஞ்ச வரைக்கும் கையில் கொடுங்க, முடியாத பட்சத்தில் ஜிபேயில் ஃபோன்பேயில் போட்டு விடுங்க, எனக்கு அக்கௌண்ட்டுக்கு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கையில் ரொட்டேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பணத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்புகிறீங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு தம்பி இந்த ஒரு 500 ரூபா ஒரு கொடுப்பாரு, அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு எங்கள் ஜிபேயில் மாற்றி விடுப்பா, ஒரு இன்னொருத்தர் வாங்கிக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் அவருக்கு 500 ரூபாய் மாற்றி விட்டீங்க, அது உங்களுடைய செலவு கணக்கு. நீங்கள் 500 ரூபா செலவு பண்ணுறீங்கன்ற கணக்கு இன்னொருத்தர் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 500 ரூபா வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த 500 ரூபாய் திருப்பி போய் பேங்க்கில் போடுறீங்க, அது வரவு கணக்கு. அப்போ 500 ரூபா வரவு, 500 ரூபா செலவுன்னு காமிக்கும்போது அப்படியே உச்சி குடுமி பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு ஈக்குவலாக வருமானத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை காப்பாற்றுறது கடவுள் கையில் தான். ஸோ பணத்தை எதையுமே அக்கௌண்ட்டில் வாங்காமல் கையில் வாங்கி கையில் ரொட்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் உங்கள் பணத்தை வந்து பாதுகாக்க முடியும். பேங்க்கில் போட்டுட்டிங்கன்னா அந்த பணத்துக்கு டிரான்சாக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ் ஒன்று எடுப்பான், அதுக்கப்புறம் ஏடிஎம் சர்வீஸ் சார்ஜஸ் ஒன்று எடுப்பான், இதுக்கப்புறம் பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ்னு ஒன்று எடுப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் உங்களுக்கே தெரியாமல் 128 ரூபா, 356 ரூபா, 222 ரூபான்னு சம்பந்தம் இல்லாத போகும். அது எந்த டைமில் போகும்னா நைட்டு 12 மணியில் இருந்து விடிய காலையில் 3 மணிக்குள்ள. ஏன்னா இந்த டைமில் தான் திருட்டு பயிர்கள் நிறையா தெரிவாங்க. என்னன்னு கேட்டால் எல்லாம் ஆழ்ந்து தூங்குற டைமு, அந்த டைமில் திருடுனா யாருக்கும் தெரியாது. அந்த வேலையை இப்போ பேங்க்கில் பண்ணுறாங்க. என் அக்கௌண்ட்டில் தான் காசு போகும், நம்ம போய் கேட்க முடியாது. இந்த வெறும் 128 ரூபாய்க்கும் 356 ரூபாய்க்கும் நம்ம போய் பேங்க்கில் நின்று சார் இந்த பணம் எதுக்கு போச்சு, இந்த பணம் எதுக்கு போச்சுன்னு கேட்டோம்னா பதிலும் சரியாக வராது சார், அந்த சர்வீஸ் எடுத்துருக்காங்க சார், இந்த சர்வீஸ் எடுத்துருக்காங்க சார். நான் ஸோ உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா பேங்க்கில் தேவைன்னா மட்டும் போடுங்க, இல்லையா உண்டியில் வாங்கி வச்சு உண்டியில் போடுங்க, வேணுன்றப்ப எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீதி இருக்க பணமும் உங்களுக்கு தெரியும், எதுக்கு செலவு பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும்.
இந்த இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 2 பேருக்கு சொல்லுங்க. தம்பி பணம் கையை வாங்கி செலவு பண்ணுறா, அக்கௌண்ட்டில் மாட்டாதரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இல்லைன்னா எல்லாருமே இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே 10 ரூபா 20 ரூபாலாம் ஒரு நாளைக்கு ஒரு சேர் ஆட்டோக்காரெலாம் பார்த்தேன், 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா அவர் பாட்டுக்கு ஆளை ஏற்றி இறங்கிக்கிட்டே இருக்காரு. எல்லாம் சீக்கிரம் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு அவர் ஒரு 300 பேர் ஏற்றி இருக்கிறாருன்னு வச்சுங்க. அதில் 10 பேர் தான் காசு கொடுக்குறாங்கன்னா 20 பேர் 20 டிரான்சாக்ஷனு. கடைசியில் அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவர் சரக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். மிச்சம் 500 வீட்டுக்கு கொண்டு போவார். ஆனால் மொத்த வருமானமும் வருமான கணக்கில் தான் சேரும் அந்த வந்த காசு ஃபுல்லாக. ஸோ உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.